ஆடிப்பெருக்கு தமிழரின் நீர்த் திருவிழா. ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருகிறது. கங்கை, காவிரி, யமுனை போன்ற நதிகளை போற்றும் விழா. புது தம்பதிகள் தாலி மாற்றும் சிறப்பு. விசாக நட்சத்திரமான காலை 7:24 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 9:50 மணி வரை இருக்கிறது. தாலி மாற்றுவதற்கான ஏற்ற நேரமாகும். காலை 7:45 வரையிலிருந்து 8:45 வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரைக்கும் உள்ளது. ஆடிப்பெருக்கு அன்று காலை 9 மணிக்குள் வழிபாடு முடித்து புதுமண தம்பதிகள் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். ஆடிப்பெருக்கில் தாலிக்கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும். எனவே தாலி சரடு அணிந்து இருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரடில் சிறு மஞ்சள் கயிறாக இருப்பது நல்லது. அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம். புதிதாக சரடு அணிபவருக்கு இந்த நாளில் சரடு மாற்றிக்கொள்ளலாம். தமிழர்களின் பாரம்பரிய நீர் தொடர்பான திருவிழா. ஆடி மாதத்தில் நிலம் வளம் பெருக்கும் நாள். கங்கை, காவிரி போன்ற நதிகளில் நீர் கூடும் நாளாக கருதப்படுகிறது. பழைய சரடினை மாற்றி புதிய தாலியுடன் அணிகிறார். சீர்வரிசை பொருட்கள் பூ, விளக்கு, பழம், கும்பம், மூதாதையரின் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய பொருட்கள் சிலவற்றை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும். அவை அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய், வற்றல், எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நிரப்பி வைக்க மறக்க வேண்டாம். கடைசியாக ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் குண்டு மஞ்சள் ஆகும். இந்த விழாவின் நோக்கம் நதிகளுக்கு நன்றி கூறுவது, விவசாயம் பிழைக்கும் நிலத்துக்கு கௌரவம், மகளிர் சுபிட்சம் வாழ்வு வேண்டி விரதம். கோயில் அல்லது வீட்டில் தெய்வ சன்னதியில் சடங்கு, மங்களம் பாடல்கள், தீப ஆராதனை, நைவேத்தியம் பாடி தாலிக்கயிறை மாற்றிக்கலாம். நீரின்றி அமையாது உலகு. நதியின் முக்கியத்துவத்தை புரிகிறதுக்காகவே இந்த ஆடி 18 கொண்டாடப்படுகிறாங்க. புதுமண தம்பதிகள் வாழ்வில் செழிப்பும் மகிழ்ச்சி, அமைதி தங்கட்டும். குடும்ப ஒற்றுமை வேரூன்றி வளரட்டும்.